எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்றைக்குள்ள வீடியோவில் வேஸ்லின் பற்றி பார்க்க போகிறோம். வேஸ்லினில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொரு வேஸ்லின் வந்து கொஞ்சம் கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். இந்த 2 வேஸ்லினில் எது பெஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும், எந்த வேஸ்லின் அதிகமான மாய்ஸ்சர் தன்மை உள்ளது, இதை எப்படியெல்லாம் யூஸ் செய்யலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். வேஸ்லின் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு லோக்கல் மார்க்கெட்லேயே கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக உள்ள ஒரே ப்ராடக்ட்டு வேஸ்லின் தான். ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்க்க முடியும், ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். 2 வேஸ்லினுக்கும் ரொம்ப அதிகமான டிஃப்ரென்ஸ் உண்டு. நீங்கள் யூஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இல்லை, ஓரளவு ட்ரையாக தான் இருக்குது. லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும், ஸ்கின்னை நல்லபடியாக வந்து டீப்பாக ஹைட்ரேட் செய்யணும் அப்படின்னா இந்த வேஸ்லின் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வேஸ்லின் பார்த்திங்கன்னா அதிகமான எக்ஸ்ட்ரீமாக உங்களோட ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த வேஸ்லின் யூஸ் செய்யுங்க. வேஸ்லினை கம்பேர் செஞ்சு பார்க்குற நேரம் இந்த வேஸ்லினை விட இந்த வேஸ்லின் ஒரு 3 டைம்ஸ் அதிகமான திக்னஸும் இருக்கும், ஹைட்ரேஷனும் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். நீங்கள் வேஸ்லின் வாங்குகிற நேரம் இந்த வேஸ்லினுக்கு பதில் இதையே நீங்கள் வாங்கிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இனி வந்து இந்த வேஸ்லினை எப்படி யூஸ் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா வேஸ்லின் யூஸ் செஞ்சுக்கலாம். அதிகமான மணி கொடுத்து நல்ல ஒரு லிப் பாம் வாங்கி போடணும் அப்படின்னு கிடையாது. இந்த லிப் பாம் வந்து ட்ரை செய்யுங்க. சூப்பராக லிப்ஸை வந்து ஹைட்ரேட் பண்ணுது, ரிப்பேர் செய்யுது. உங்களோட லிப்ஸ் வந்து ட்ரையாக இருக்குது, கிராக் ஆகுது அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு வேஸ்லின் தான் இது. நெக்ஸ்ட் உங்களோட கால் பாதத்தில் வெடிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காகவும் வேஸ்லின் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் செய்யலாம். ஆனால் வந்து கால் பாதத்தில் இருக்கிற ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த வேஸ்லின் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கால் பாதத்தில் வேஸ்லின் அப்ளை செஞ்சுக்கோங்க. உங்களோட ஹீலில், அடி பாதத்தில் எல்லாமே அப்ளை செஞ்சுட்டு ஒரு சாக்ஸ் யூஸ் செஞ்சு காலை கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து நீங்கள் ரிமூவ் செஞ்சுக்கலாம் சாக்ஸை. இதையே நீங்கள் ரெகுலராக செய்கிற நேரம் உங்களோட ஹீலில் இருக்கிற வெடிப்புகள் எல்லாமே வந்து மறைஞ்சி காணாமல் போகும். அது மட்டும் இல்லை, இப்போ விமனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். முக்கியமாக வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதாவது டிஷ்ஷஸ் வந்து வாஷ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், ரொம்ப ஒரு சுருக்கங்கள் விழுகிறது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் செய்கிறதுக்கு வேஸ்லின் டெய்லி அப்ளை செய்யுங்க. எப்போல்லாம் டிஷ் வாஷஸ் எல்லாம் யூஸ் செய்கிறீங்களோ அதுக்கப்புறமா ஹேண்டை வாஷ் செஞ்சு டவலில் தொடச்சதுக்கப்புறமா அந்த வேஸ்லினை எடுத்து உங்களோட ஹேண்டில் அப்ளை செஞ்சு மசாஜ் செஞ்சு விட்டு பாருங்கள். உங்களோட ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும், சுருக்கங்கள் எதுவுமே வராது, ரஃப்பாக இருக்கவும் செய்யாது. ஹேண்ட்லலாம் யூஸ் செய்கிறதுக்கு இந்த வேஸ்லின் வேணாலும் யூஸ் செஞ்சுக்கலாம். லைட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களோட நெயிலையும் இந்த வேஸ்லின் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். எப்படி யூஸ் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெயில் பாலிஷ் வந்து அப்ளை செஞ்சுருப்போம். ரிமூவ் செஞ்சதுக்கு பிறகு நம்மளோட நெயிலை சுற்றி இருக்கிற ஸ்கின்னை ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஏன்னா நெயில் பாலிஷ் ரிமூவரில் அசிட்டோன் இருக்கும். அசிட்டோன் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கி விட்டுடும். ஒவ்வொரு முறையும் நெயில் பாலிஷை ரிமூவ் செஞ்சதுக்கப்புறமா வேஸ்லின் வச்சு நல்லபடியாக மசாஜ் செஞ்சு விட்டு பாருங்கள். நெயிலும் டேமேஜ் ஆகாது, நெயிலும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நெயிலை சுற்றி இருக்கிற ஸ்கின்னும் ட்ரை ஆகாமல் இருக்கும். வேஸ்லினை உங்களோட ஸ்கின்னுக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம். கையில் எல்போவில் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம், லெக்கில், நீஸில் யூஸ் செஞ்சுக்கலாம். ட்ரையான எல்போலையும் நீஸ்லேயும் மட்டும் இல்லை, உங்களோட ஃபேஸுக்கு கூட வேஸ்லின் யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஃபேஸுக்கு வந்து வேஸ்லின் யூஸ் செய்யுங்க. நார்மலான ஸ்கின் இல்லை, ஆயிலி ஸ்கின் அப்படின்னா வேஸ்லின் ஃபேஸில் யூஸ் செய்யாதீங்க. ஃபேஸில் ரொம்ப ட்ரையான ஸ்கின் இருக்கிறவங்க நைட்டு டைமில் யூஸ் செய்யுங்க, டே டைமில் யூஸ் செய்யாதீங்க. யூஸ் செஞ்சுட்டு மார்னிங்கில் நல்லபடியாக ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பு யூஸ் செஞ்சு க்ளீன் செஞ்சுக்கோங்க. உங்களோட மேக்கப்பை வந்து ரிமூவ் செய்ய முடியும். அதாவது உங்களோட ஐ மேக்கப்பையும் லிப்ஸில் இருக்கிற மேக்கப்பையும் ரிமூவ் செய்யணும் அப்படின்னா வேஸ்லின் யூஸ் செஞ்சுக்கலாம். ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா ஃபேஸில் எல்லாம் நீங்கள் அப்ளை செஞ்சு எடுத்துக்கலாம், ரிமூவ் சூப்பராக ஆகும். ஆனால் அது நாள் போக போக உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் ப்ராப்ளங்களை உண்டு பண்ணும். அதனால் வேஸ்லின் உங்களோட ஃபேஸில் மேக்கப்பை ரிமூவ் செய்கிறதுக்கு அப்படின்னு வந்து யூஸ் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஒரு 1 டைம் 2 டைம் இல்லை 3 டைம்ஸ் ஓகே, சூப்பராக இருக்கும். நாள் போக போக அது கண்டிப்பாக ஸ்கின்ல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா எனக்கே அனுபவம் இருக்குது, பிம்பிள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த வேஸ்லின் வந்து நம்மளோட போர்ஸை வந்து கிளாக் பண்ணும். ஆனால் ஐ மேக்கப்புக்கும் லிப்ஸில் இருக்கிற மேக்கப்புக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீட்டாக ரிமூவ் செய்யும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
ஐ லேஷஸில் உள்ள ஹேரும் ஹெல்த்தியாக வந்து இருக்கும். உங்களோட ஹேர் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்லின் யூஸ் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்காது. ரெகுலராக யூஸ் செய்யுங்க. நிறைய அள்ளி தேய்க்கக்கூடாது. குறைவாக எடுத்து கையில் நல்லபடியாக தேய்ச்சி அப்ளை செஞ்சு பாருங்கள். சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த 2 வேஸ்லினில் எந்த வேஸ்லின் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேஸ்லின் நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ஃபேவரட் இது தான். ஃபஸ்ட்டெல்லாம் நான் இந்த ஒயிட் கலர் வேஸ்லின் தான் யூஸ் செஞ்சேன். ஆனால் எப்போ இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் செய்ய ஆரம்பித்தேனோ இது எனக்கு அந்தளவு பெருசாக தெரியலை. இது பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு. முக்கியமாக நம்மளோட லிப்ஸில் அப்ளை பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, கால் பாதத்தை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. உங்களோட லிப்ஸு எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் சூப்பராக ரிப்பேர் செய்யும். ரெகுலராக யூஸ் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.